Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். மில்கி மிஸ்ட் கௌகி, டேஸ்ட் தி பெஸ்ட். மக்கள் அதிகமாக இப்போ விரும்பினது என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் இந்த 2500 ரூபா கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எல்லா விவசாயிக்கும் கடன் குறையுமா அப்படிங்கிறத பார்த்தாங்க. வேலையில்லா இளைஞர்களுக்கு பணம் உடனே கிடச்சிருமா? இன்னும் சொல்ல போனால் பல ஊரில் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. இதுக்காக வெயிட்டிங், தாய்மாமன் இருக்காங்க. சார், இந்த பட்ஜெட் யாருக்கான பட்ஜெட்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? உண்மையாக சொல்ல போனோம்னா இளைஞர்களுக்கான பட்ஜெட், ஜென்சி பட்ஜெட். அப்போ இளைஞர்கள் மீது முதலீடு பண்ணும்போது இது அடுத்த தலைமுறைகளுக்கான பெட்டு இந்த பட்ஜெட். இதுவரை கவர்மெண்ட் எப்படியுமே இருக்கிற பிரச்சனையை மறைச்சிட்டு மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லாது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் என்கிட்ட இருக்க கடன் எவ்வளோ அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்கிட்ட இருக்க வருவாய் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 13 லட்சம் கோடி கடனுங்கிறத வெளிப்படையாக சொல்லி என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டை கொடுக்கறதே டிரான்ஸ்பரண்ட் பட்ஜெட். இவங்க பழிவாங்க நோக்கில் எதுவுமே இல்லை இந்த அரசு. ஏன்னா பழைய திட்டங்கள் அப்படியே இருக்குது, எல்லாமே பேர் தான் மாறி இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, சார் பேரை மாற்றிட்டீங்க. பேரை மாற்றுறது பரவாயில்ல, அந்த இதே எடுத்துட்டா திட்டத்தை எடுக்கிறது தான் பிரச்சனை. இவங்க திட்டத்தை எடுக்கல பாரு. எல்லா திட்டமும் அந்த சைக்கிள் திட்டம் அப்படியே தான் இருக்குது, லேப்டாப் திட்டம் அதே தான் இருக்குது, பேர் தான் மாறி இருக்குது. 6 சிலிண்டருங்கிறதெல்லாம் இது நடைமுறைக்கு சாத்தியமான கஷ்டம்தான். இவங்க கொடுத்த பட்ஜெட்டில் மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி சிக்கல்கள் இருக்குது சார்? அவங்க புறாவே சிக்கல் தான் இது. ஏன்னா நீ கடனை அடைக்காமல் இது எப்படி பண்ணுவ? மக்கள் மேலே நீ வரியும் செலுத்திடக்கூடாது. இப்போ அதனால தான் ஆல்கஹாலில் கொண்டாடுறாங்க. அதில் ஏற்றட்டுமே, அவனும் போக மாட்டான்லாம். கடைசியாக டேக்ஸ் ஏற்றுனா அவன் எப்படி போவான்? அவன் போக மாட்டான். ஆனால் டேக்ஸ் ஏற்றுறாங்க, அதில் ஏற்றுறாங்க. சார், உண்மையாக சொல்லுங்கள் சார், இந்த டிவிகே கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி சவால்கள் இருக்குது? அதில் 5 சவால்கள் இருக்குது. இதை எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது இது பெரிய சவால். என் கஜானா காலிங்கிற ஒத்துக்கிட்டு இதை வச்சு நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன், அது இல்லாமல் என் மக்களுக்கும் நான் நிறையா பண்ணுவேங்கிறாங்க. அது எப்படி? ஒரு உண்மையான வளர்ச்சி தெரிவதற்கு 5 வருடங்கள் ஆகும். 5 வருடங்கள் ஆகும், 10 வருடங்கள் கூட ஆகலாம். அதுவரையும் இருப்பாங்களா இல்லையா, அது அடுத்து. இந்த 5 வருடத்தில் அவங்க இயன்றதை முயற்சிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கோம். சார், டிவிகே கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பட்ஜெட் சார், இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாமானிய மக்களுக்கு இது மூலயமா என்னென்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்த பட்ஜெட்டு மொத்தம் நம்ம எப்படி பார்க்குறோங்க பதிலாக நார்த்துலலாம் எப்படி பார்க்குறாங்கன்னு அப்படியே சொல்லிடுறேன். சப் படியா பட்ஜெட்டை, தமாக்கா பட்ஜெட்டை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு ஹிட் பட்ஜெட். ஏன்னா இந்தியாவின் 2வது பெரிய, அதாவது ஜிடிபியில் 2வது பொசிஷனில் நம்ம தான் இருக்கிறோம். மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நம்ம தான், மும்பைக்கு அப்புறம் நம்ம தான் இருக்கிறோம். அப்போ முழு பார்வை, இந்தியாவோட பார்வையும் இந்த புது அரசு என்ன பண்ண போகிறாங்கங்கிறத இந்த பட்ஜெட் மூலயமா கவனிக்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்படியுமே இருக்கிற பிரச்சனையை மறைச்சிட்டு மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லாது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் என்கிட்ட இருக்க கடன் எவ்வளோ அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்கிட்ட இருக்க வருவாய் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அப்போ இது எப்படி பார்க்கணும்னா, 100 நாள் 90 நாள் தான் ஆகுது. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டு வெளிப்படையாக என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா சார்? அதுலேயே பார்த்தீங்கன்னா 13 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடுன்ற மாதிரி விஷயங்களும் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட்லேயே அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சார்? அதாவது மொத்தம் 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொன்னாலும் கூட, 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்க வெள்ளை அறிக்கைகளுக்கு 13 காமிச்சாங்க. ஏன்னா அது பிஎஸ்சி இருக்குல்ல, மத்திய அரசோட, அதனோட கடன், மின்வாரியத்தோட கடன், அதையும் சேர்த்து 13 கோடி. ஸோ இந்த 13 லட்சம் கோடி கடனுங்கிறத வெளிப்படையாக சொல்லி என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டை கொடுக்கறதே, என் கஜானா சரியில்லை, நான் ஒரு பட்ஜெட்டை கொடுக்குறேங்கிற டிரான்ஸ்பரண்ட் பட்ஜெட். பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா போன இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க 46,000 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்குனாங்க. இவங்க 44,000 கோடி ஒதுக்கி தான் இருக்காங்க. அதை விட இது கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா சார்? இல்லை, அதெல்லாம் விளக்கம் அவரே கொடுத்துட்டார். ட்விட்டரில் நேற்றுக்கு அவரே கொடுத்துருக்கிறார். அதாவது ஏற்கனவே சொன்ன இதில் எப்படின்னா, எப்போவுமே ஏற்கனவே இருந்த அரசை நம்ம
ப்ளேம் பண்ண வேணாம். இந்த இந்த இதில் வந்து யாரையும் ப்ளேம் பண்ணலை. ஆனால் ஏற்கனவே இருந்த அரசுகள் எப்படின்னா கூடுதலாக ஒரு அந்த கட்சி நிதி அதெல்லாம் சேர்த்து தான் போடுவாங்க. இவங்க கட்சி நிதியை பற்றியே பேசலை. அப்போ என்ன ஆகுதுன்னா குறையுது. ஆனால் மக்கள் பார்க்கும்போது என்னென்னா நம்ம இதனால் குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுதுன்னு நினைப்பேன். இல்லை, குறையலை. அவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க. கட்சி நிதி அதுலேருந்து எடுத்தோன்னே அந்த லீக்கேஜஸ்ன்னு இதுதான் சொல்கிறோம். ஓகே, லீக்கேஜஸ் கசிவுன்னு சொல்கிறேன். என்னையா கசிவு? கசிவுக்கு என்ன ஆயில் கசிவா, தண்ணி கசிவா, என்னையா கசிவு? கசிவுனா என்னன்னாக்கா அந்த இடைத்தரகர்களுக்கு யார் யாருக்கு அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கு போகக்கூடிய பணத்தை அதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா உனக்கு அவ்வளோ செலவே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு ஒரு கடன் வரம்புன்னு ஒன்று இருக்குது. கடன் வரம்பு போன ஆட்சியில் 3.78 இருந்தது. அதாவது 3க்குள்ளே தான் இருக்கணும் ஒரு வரம்பு. நான் சொல்கிறேன், நம்ம இப்போ 3க்கு இருக்கோம். 3.78லேருந்து 3க்கு குறைச்சிருக்கோம். அப்போ அந்த கடன் வரம்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3.78லேருந்து 3 குறைச்சிருக்கிறாங்க. இந்த வெறும் 100 நாளில். அது எப்படின்னு பார்த்தா இந்த நிதிகள் எல்லாம் கட்சி நிதிகள் அதெல்லாம் அவங்க சமன் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 100 நாள்லேயே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு கடன் வரம்பு அதிகம், இருக்கிறதுல ஹையஸ்ட்டு. குறைவு யாருன்னு கேட்டிங்கன்னா ஒடிசா வந்து ஃபைனஸ்ட்டு ஸ்டேட் இன் த கண்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் குஜராத், மகாராஷ்டிரா வந்து நம்ம 4வது இடத்துல இருக்கிறோம். இதில் கடன் வாங்குதல் வரம்பில் அதை இன்னும் கொஞ்சம் கடனை குறைச்சி 3 இருந்தது 2.95 2 கிட்டன்னு வரும்பொழுது நம்மளும் நல்ல மாணவன் வரிசையில் வந்துடும். சரி, நம்ம ஜிடிபியில் ஹை 2வது இடம், கடன் வாங்குதலில் 4வதாக நிற்கிறோம். அதை இவங்க 2வதாக தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் அந்த ஏற்ற இறக்க நம்பர்கள் உனக்கு தெரியுது. இத்தனை நாட்களாக நீ இதுவரையும் யாரும் பேசலைன்னு நினைக்கிறேன். நான் வேணால் சொல்லிடுறேன். 1958 போன ஆட்சி வரையும் வேர்ல்டு பேங்க்கில் கடன், உலக வங்கியில் கடன். எப்படின்னா நம்ம இந்தியா கிட்டேருந்து நீ வாங்குவ, ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டு போய் இந்தியா கிட்டே வாங்கும். அது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ட்டு போய் கடன் வாங்கும். அதுக்கு வந்து ஒரு 6 to 7% வட்டி திருப்பி கொடுக்கணும். ஆனால் வேர்ல்டு பேங்க்கில் எப்படின்னா நீ கடன் வாங்குறது எப்படின்னா 1% தான் வட்டி, 1% தான் வட்டி. ஆனால் அந்த வேர்ல்டு பேங்க் கொடுத்துட்டு உன்னோட மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உன் ப்ராஜெக்டில் வந்து எங்கேஜ் ஆகிட்டே இருப்பாங்க. நீ சரியாக தான் பண்ணுறியா, அது வேறு யாருக்கும் போதான்னு சொல்லி உன்னை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. யார்? வேர்ல்டு பேங்க்ஸு. அதாவது 1958 காங்கிரஸ் ஆட்சியில் மெட்ராஸ் துறைமுகத்திற்கு $14 மில்லியன் காங்கிரஸ் வாங்குச்சு. அடுத்து வந்து எம்ஜிஆர் காலத்தில் புகழ்பெற்ற ஊட்டச்சத்து திட்டம் இருக்குல்ல, அதுக்கு சத்துணவு திட்டம், அதுக்கு கடன் வாங்கினது அவங்க தான் கடன் வாங்கியிருக்காங்க. எங்கே? வேர்ல்டு பேங்க்கில் தான். அடுத்து ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது காலத்தில் 2003 சாலை திட்டம் $348 மில்லியன் வாங்கியிருக்காங்க. அடுத்து 2015 நகர்ப்புற திட்டம் $400 மில்லியன் வாங்கியிருக்காங்க. கருணாநிதி சார் காலத்தில் வந்து 2008 நீர்ப்பாசனம் $485 மில்லியன் கடன் வாங்கியிருக்காங்க. 2010 வாழ்ந்து காட்டுவோம் $950 கோடி மில்லியன் வாங்கியிருக்காங்க. இபிஎஸ் அவர்களோட காலத்தில் ஏடிஎம்கேல 2017 418 மில்லியன் வாங்கியிருக்காங்க. இப்போ இருந்த கடைசியாக இருந்த திமுக ஸ்டாலின் அவர்கள் 2025 3421 கோடிகள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இதுவரை ஆண்ட கட்சிகள் எல்லாமே உலக வங்கியிலேருந்து வாங்கின கடன். எவ்வளோ கடன் பார்த்தியா? எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு. இப்போ தான் இவங்களும் வாங்கியிருக்காங்க. இப்போ தான் இவங்களும் வராங்க. வாங்குறது தப்பான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். ஆனால் ஒன்று, நீ உலக வங்கிகிட்ட வாங்குறீங்கன்னா த்ரூ டைரெக்டாக நம்ம கொடுக்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். திருப்பி நம்ம கொடுக்கும்போது அது வட்டியும் சேர்த்து அந்த 1 to 3% திருப்பி கொடுக்கணும். சில சமயம் கொடுக்க முடியாத பட்சத்தில் அந்த உலக வங்கி உன்னைய வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. அது எந்த கண்ட்ரி வேணால் போ, மொசாம்பிக்கு போ, கென்யா போ, சோமாலியா போ, மொத்தம் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் உன்னோட கனிம வளங்கத்தை வந்து திருட ஆரம்பிச்சிருவான். உன்னால் கொடுக்க முடியல, என்ன பண்ணுவேன்? உன்னால் திருப்பி கொடுக்க முடியல. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்ட்ட என்ன இருக்குது, உன் நிலம் காடு வளத்தை எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. கரெக்டாக? இதுவரை அந்த பிரச்சனையும் போல. அப்போ இவ்வளோ நாள் வாங்கினது உலக வங்கி கடனில் இவ்வளோ வாங்கியிருக்காங்க. இதுவரை நடந்தது. எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ பாரு, நீ நினச்சிருப்ப இவ்வளோ நாள் ஊட்டச்சத்து கொடுத்தது அவர் இவர், உலக வங்கி கொடுத்துருக்கு. வீட்டு வாரியம் இவ்வளோ கொடுத்தது, அது உலக வங்கி கொடுத்தது. உலக வங்கி கொடுத்தது இவ்வளோ நடந்திருக்கு. புரியுதா? ஸோ கடன் இல்லாமல் நம்ம வந்து இந்த பட்ஜெட்டு சொல்கிறது எப்படின்னா, ஒரு குடும்பத் தலைவன் வர்ற சம்பளத்தில் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறாங்கிறது தான் பட்ஜெட்டு. தெளிவாக தெரியுது. பற்றாக்குறை, அவ்வளோ பற்றாக்குறை. வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. அப்போ வருமான பற்றாக்குறை இவ்வளோ இருக்கும் பொழுது
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருமானத்தை பெருக்கக்கூடிய காரணிகள் இப்போ என்னென்னங்கிறத அடுத்து வரப்போகிற பட்ஜெட்டில் மேபி ஆகஸ்ட் நவம்பரில் வரும்னு நினைக்கிறேன். அதில் தான் நமக்கு தீர்வாக தெரியும். அதாவது 19 நம்ம வந்து பெருமையாகவும் சொல்லிடக்கூடாது, இருக்கிற குறைகளையும் சொல்லி தான் தீரணும். மக்கள் அதிகமாக இப்போ விரும்பினது என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் இந்த 2500 கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எல்லா விவசாயிக்கும் கடன் குறையுமா அப்படிங்கிறத பார்த்தாங்க. வேலையில்லா இளைஞர்களுக்கு பணம் உடனே கிடச்சிருமா. இன்னும் சொல்ல போனால் பல ஊரில் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. இதுக்காக வெயிட்டிங். தாய்மாமன் சீருக்காக, அண்ணன் சீருக்காக. அண்ணன் சீர் அறிவிச்சிட்டாங்க சார். செப்டம்பர் 15 அது வருது. அப்போ இந்த மக்கள் இவ்வளோ வெற்றி பெற்று வச்ச இந்த மக்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சிறிய இது ஒரு 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 பின்னடைவுன்னு சொல்லுவேன். மக்களுக்கு ஒரு பின்னடைவு தான். ஆனால் அதை புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து அது புரிஞ்சுப்பாங்க. நேமா தே நோஸ். இத்தனை வருஷம் கடனில் இப்போ தான் இது புது ஆட்சி. அவர்களை சுற்றி இருக்கிற ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் சுற்றி இருக்கிறாங்க. உன்னை விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் கார்னர் ஈவனை எங்கெங்கே போகலான்னு இந்த கார்னர் இருக்கும். இது மக்களுக்கும் தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு தனி ரோடு போட்டு தனி ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவனம் இந்த அரசு பண்ணணும். அப்போ இது மக்களுக்கும் தெரியும். அதனால் மக்களுக்கு இதில் அவங்க எதிர்பார்த்தது இல்லை. இவங்க பழிவாங்க நோக்கில் எதுவுமே இல்லை இந்த அரசு. ஏன்னா பழைய திட்டங்கள் அப்படியே இருக்குது. எல்லாமே பேர் தான் மாறி இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, சார் பேரை மாற்றிட்டீங்க. பேரை மாற்றுறது பரவாயில்ல, அந்த இதே எடுத்துட்டா திட்டத்தை எடுக்கிறது தான் பிரச்சனை. இவங்க திட்டத்தை எடுக்கல பாரு. எல்லா திட்டமும் அந்த சைக்கிள் திட்டம் அப்படியே தான் இருக்குது, லேப்டாப் திட்டம் அதே தான் இருக்குது, பேர் தான் மாறி இருக்குது. இன்னொரு விஷயம் சார், அந்த 6 சிலிண்டர் அந்த அன்னபூர்ணா திட்டம் எப்போ கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இல்லை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா சொல்லலாம். நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அங்கே வார் என்ன நடக்குதுன்னு தெரியாது, எப்படி போகுதுன்னு தெரியாது. அங்கேருந்து நமக்கு வந்து சென்னைக்கு இங்கே வந்து சிலிண்ட்ரு வந்து ஸோ 6 சிலிண்டருங்கிறதெல்லாம் இது நடைமுறைக்கு சாத்தியமானா கஷ்டம்தான். இப்போ நீ ஏன் பாரு 8 கிராம் தரப்போகிறாங்க. அந்த 8 கிராமோட அன்னைக்கியோட விலைக்கு எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. 8 கிராம் ஒரு வேளை 18 கிராமாக கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ 18 கேரட்டாக கொடுத்தா நீ என்ன சொல்லுவேன்? உனக்கு தங்கம் தானே தரேன், என்ன உனக்கு 22 24ன்னு சொல்லல. 18 கேரட்டாக கூட கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அந்த 18 கேரட்டை டைரெக்டாக தங்கமாக கொடுத்து நீ எப்படி உருக்கி பண்ணிக்கணும்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு தெரில, அது எப்படி கொடுப்பாங்கன்னு தெரில. எல்லாத்துக்கும் இது கொடுக்க போகிறதில்ல. அந்த தகுதிக்கேற்ற அந்த மக்கள். ஆனால் சில பேர் இப்போ என்ன நினச்சிப்போனா எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைப்பாங்க. இல்லை, செப்டம்பர் 15க்கு அப்புறம் மக்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அவங்களோட வாக்காளர் அடையாள சீட்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு சேவை மையத்தில் போய்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்களோட ஆய்வு பண்ணிக்கணும். அவங்களோட டாக்குமெண்ட்லாம் கரெக்டான திருப்பிடுத்துக்கணும். மானியத்துக்கு கீழே வர்றாங்கன்னு பண்ணணும். ஏன்னா இப்போவே ரெடி ஆகிக்கணும். தாவேகா அரசுக்கு இது எவ்வளோ சிக்கலான விஷயங்கள் இருக்குது சார். இந்த பட்ஜெட் இவங்க கொடுத்த பட்ஜெட்டில் மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி சிக்கல்கள் இருக்குது சார் அவங்களுக்கு? இல்லை, இது புறாவே சிக்கல் தான் இது. ஏன்னா நீ கடனை அடைக்காமல் இது எப்படி பண்ணுவேன்? இப்போது அவங்க வந்ததுக்கப்புறம் 1,73,000 கடன் வாங்கியிருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க தாவேகா அரசு 1,73,000 கடன் வாங்கியிருக்குன்னு. இது ஒரு புரிதல் மக்களுக்கு கொடுத்துருவோம். போன தடவை வாங்கின கடன் மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த மெச்சூரிட்டி திருப்பி கொடுக்கணும். ஒரு கடன் நீ வாங்கிட்ட, 1 வருஷம் நான் திருப்பி கொடுக்கணும்ல. அதில் 51,000 கோடி இவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு கடன் திரும்பி வாங்குறாங்க. இது பேர் ரீஃபைனான்சிங்னு சொல்லுவாங்க. கடனை அடைக்க கடன். எப்பா கிரெடிட் கார்டு கடன் என்னப்பா பண்ணுறோம்? இந்த கார்டில் இல்லாத அந்த கார்டு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவிக்கு இந்த அரசு ஏற்கனவே இருந்த 50,000 இந்த வருஷம் மெச்சூரிட்டி ஆகிடுச்சு கொடுக்கணும்ல. அதுக்காக இன்னொரு 1,00,000 கோடி எடுத்து அந்த கடனை அடைச்சிருக்காங்க. இது பேர் ரோல் ஓவர்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில். இது பேர் ரோல் ஓவருமாங்க. அப்போ மத்திய அரசுலேருந்து வாங்கி இன்னொரு தடவை கடனை வாங்கி திருப்பியும் கடனை அடைச்சிருக்கிறாங்க. அப்போது கடன் வாங்கி தான் இங்கே பொழப்பு ஓட்டுற நிலமையில் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ கடன் வாங்கக்கூடாது அப்படின்னா மக்கள் மேலே வரியும் செலுத்திடக்கூடாது. இது பாரு ஒரு சிக்கலான ஒரு இது. எவ்வளோ சிக்கல் இப்போ வந்து பாரு, மக்கள் மேலே நீ வந்து வரியும் செலுத்திடக்கூடாது. இப்போ அதனால தான் வந்து ஆல்கஹாலில் கொண்டாடுறாங்க. அதில் ஏற்றட்டுமே, அவனும் போக மாட்டான்ல. கடைசியாக டேக்ஸ் ஏற்றுனா அவன் எப்படி போவான்? அவன் போக மாட்டான். ஆனால் டேக்ஸ் ஏற்றுறாங்க, அதில் ஏற்றுறாங்க. அதில் ஏற்றுறதுனால தான். ஆனால் நான் பஸ்ஸு ஏற்றிடாதீங்க. பஸ்ஸுலாம் நான் ஏற்றினோம்னா தாங்காது. பஸ் டிக்கெட் ஏற்ற முடியாது. மக்கள் போராட்டத்துக்கு வந்துடுவான். அதில் வந்து அவங்க பண்ணிடக்கூடாது. அவங்க எனக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க அந்த பல்ஸுக்கு அவங்க வரமாட்டாங்க. அத்தியாவசியம் இல்லாமல் ஆடம்பரத்தில் எது வேணால் பண்ணிக்க. ஆடம்பரம், செலவீனங்கள், இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பண்ணிக்கிங்க. இந்த மது இது அதிலெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிங்க. மக்கள் இதில் வந்துவிடாது. அதனால் இது அவங்களுக்கே இது ஒரு சிக்கல் தான். இவங்க சொன்ன திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும்னா பார்த்தீங்கன்னா 1.22 லட்சம் கோடி இன்னும் கடன் வாங்க வேண்டியிருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமே சொல்கிறாங்க. அவரே ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் கடன் தான் வாங்கி தான் இதை பண்ணி தான் தீரணும்னு ஒத்துக்கிட்டாங்க.
ஸோ இது கடன் வாங்கி தான் இதை ரன் பண்ண வேண்டிய வேலை. சரி, இப்போ கடன் வாங்குகிறோம், அடுத்த 2 வருடங்களில் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரக்கூடிய பட்ஜெட் தான் நமக்கு பேசும். இப்போ நம்ம எதுவுமே குறை சொல்லிடக்கூடாதுன்னு பார்க்குறோம். we don't want to disclose anything about them. எதுவும் தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது. ஒருவேளை 2 வருஷம் கழிச்சும் இதோட மந்தநிலை இப்படியே தான் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நம்மளும் சொல்லிடலாம் அந்த அரசுக்கு இந்த அரசுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் எனக்கு எக்கனாமிக்ஸ்டாக இப்போ நாங்களாம் வந்து நான் மார்க்கெட்டில் முதலீடு சந்தையில் பண்ணுறவன். இப்போ எனக்கு தெரியுது 3.78 இருந்த டெட் ரேஷியோன்னு சொல்லுவோம், 3.8 இருந்ததை 3.78 இருந்தது 3 குறைச்சிருக்கிறாங்களே. எப்படிப்பா குறைஞ்சிச்சு? இன்னொன்று பாரு, வருவாய் பர்சன்டேஜ் 14% இன்க்ரீஸ்டு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் வருவாய் வளர்ச்சி அதிகமாக இருக்குது, கடன் குறைஞ்சிருக்கு 90 நாள் 100 நாளில். அப்போ 2 வருஷத்தில் அதிகமாகும். அதான் சொல்கிறேனே, ஒரு உண்மையான வளர்ச்சி தெரிவதற்கு 5 வருடங்கள் ஆகும், 5 வருடங்கள் ஆகும், 10 வருடங்கள் கூட ஆகலாம். அதுவரையும் இருப்பாங்களா இல்லையா? அது அடுத்து இந்த 5 வருடத்தில் அவங்க இயன்றதை முயற்சிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் ஒன்று போட்டிருந்தாங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா 48,000 கோடி பற்றாக்குறை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 55,000 கோடி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எதனால் சார் இந்த வித்தியாசம் வருது? இந்த வருவாய் பற்றாக்குறை சேஞ்சஸ் நடந்திருக்குல்ல, அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து 5,932 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இலவச மின்சாரம் 100 யூனிட்லேருந்து 200 யூனிட் வரை 1,545 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த 2ம் தான் அந்த பற்றாக்குறை உனக்கு மிஸ்மேட்ச் ஆகுத மாதிரி இருக்குது. அதனோட காரணம் என்னென்னா செலவினங்கள் இதில் பண்ணியிருக்கிறாங்க. அதான் அதோட ரீசன். சாமானிய மக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் நேரடியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சார்? நிறைய இருக்குது. இதில் சொல்லப்படணும்னா தாய்மாமன் தங்க மோதிரம், ஓகே, அரசு மருத்துவமனையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம், அதில் ஒரு 560 கோடி சொல்லியிருக்கிறாங்க. அது செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து தொடங்குதுங்கிறாங்க. அடுத்து அண்ணன் சீர், பெண் திருமணத்துக்கு 8 கிராம் தங்கம்னு சொல்லியிருக்காங்க. பட்டுப்புடவை அது ஒரு 812 கோடி. அதுக்கப்புறம் 200 யூனிட் இலவச மின்சாரம் சொல்லியிருக்காங்க. 100 யூனிட்டில் இருந்தது அதை ரெட்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அடுத்து 11ஆம் வகுப்பு 5,32,00,000 மாணவர்களுக்கு வந்து சைக்கிள், ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் அந்த வாட்டர் கேனு அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஒரு 277 கோடி. அடுத்து காமராஜர் உணவு, அது வந்து 6 to 8 படிக்கிறவங்களுக்கு அது வந்து 15 லட்சம் குழந்தைங்களுக்கு சேருது, அதில் ஒரு 710 கோடி. அடுத்து கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி லேப்டாப்பு, அது ஒரு 2,000 கோடி. ஆதரவற்ற பெண்களுக்கு 5 ஆடுகள். அதுக்கப்புறம் வந்து ஆண்டுக்கு 10,000 பெண்களுக்கு கறவை மாடு. மொட்டை மாடி சோலாரில் வந்து 1 லட்சத்துக்கு வந்து சோலார் பேனல் போகிறதுக்கு மானியம். இது எல்லாம் சாமானிய மக்களுக்கு இருக்குது. இப்போ சொல்லிட்டாங்களா, இது வந்து அதுக்கு தகுதியானவங்களான்னு இப்போ பார்த்துக்கிறதுக்கு மக்கள் உடனடியாக அவங்க பண்ண வேண்டியது என்னென்னாக்கா, அந்த இ-சேவை மையத்துக்கு போய்ட்டு அவங்க வட்டாட்சியர் போய்ட்டு அவர்களுடைய டாக்குமெண்ட்டை ஒரு தடவை பரிசீலனை செஞ்சுட்டு நம்மளாம் அதுக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டே ரெடியாக இருக்கணும். லாஸ்ட் மினிட்ல போய்ட்டு அதில் போய் இடைஞ்சல போய் மாட்டிக்க வேணாம். சார் உண்மையாக சொல்லுங்கள் சார், இந்த டிவிகே கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி சவால்கள் இருக்குது சார்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், இவ்வளோ திட்டங்கள் சொல்லியிருக்காங்க, இதை பண்ணணும்னா என்னென்ன மாதிரி சவால்கள்? இது உண்மையாகவே அந்த டாக்குமெண்ட்டை நான் ஒன்று ஒன்றா உட்காந்து படித்தேன் நேற்று நைட்டு. படிக்கும்போது தலை சுற்றுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் 5 சவால்கள் இருக்குது. 5 சவால்கள் என்னென்னா, வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி அவங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை. வருவாய் இல்லைல்ல, அதுதானே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சு. அதுதான். அடுத்து வந்து ஏன்னா செலவுக்கு விட கடனுக்கு கொடுக்கறது தான் அதிகமாக இருக்கிறதுனால வருவாய் பற்றாக்குறை கிட்டத்தட்ட 55,775 கோடி இருக்குது. வட்டி மற்றும் கட்டாய செலவுகள், அது நிதியமைச்சர் அவரே சொல்லிட்டார், வட்டி மற்றும் கட்டாய செலவுகள் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து வாக்குறுதி, இந்த வாக்குறுதி நிதியில் வந்து பார்த்திங்கன்னா 2,900 மகளிர் உதவி போன்ற பெரிய வாக்குறுதிகளுக்கு நிலையான வருவாயை அவங்க இதுவரை கண்டே பிடிக்கல. எப்படி கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு தெரில, எப்போ என்ன பண்ண போகிறான்னு அவங்களுக்கு இதுவரையுமே ஐடென்டிஃபை பண்ணல. அடுத்து மக்கள் மேல் சுமை போடாமல் வருவாய் கூட்டுவது எப்படி, இது 5, இது 4வது சொல்லிட்டேன். மக்கள் மேலேயும் போட்டுறக்கூடாது. அப்போது போடாமல் வெள்ளை அறிக்கையின்படி அரசு பேருந்து 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு 53 ரூபா செலவாகுதுன்னு இருக்காங்க. 1 கிலோமீட்டர் பஸ்ஸு போகிறதுக்கு 53 ரூபா. எதுக்கு? அரசு பேருந்துக்கு, கழகத்துக்கு அவங்களுக்கு நஷ்டத்தில் இருக்குது. அப்படின்னு நஷ்டத்தில் எங்கிட்டு இருக்குது. ஆனாலும் பயணச்சீட்டு அதிகம் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் அவங்களுக்குரிய சிக்கல். அடுத்த 5 வந்து கட்டுப்படுத்த முடியாத விதம் எதுன்னு கேட்டினா மத்திய வரி பங்கு. இங்கே பாரு, மத்திய வரி பங்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு 7% இருந்துச்சு மத்திய வரி பங்கு. இப்போ 4 மாறி இருக்கு. இந்த மொத்த இந்தியாவில் அதிகமாக யார் கட்டுறா? ஜிடிபி, ஜிஎஸ்டி யார் கட்டுறான்னா 2வது இடத்துல நம்ம தான் இருக்கோம். பணம் ஆனால் வர்றது எவ்வளோ வருது? 4% வருது. இதை நம்ம அடித்து பெறணும். அப்போனா என்னன்னா, அமைச்சர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து
மத்திய அரசுக்கிட்டேருந்து ஒன்றிய அரசுலேருந்து வாங்க வேண்டியது திருப்பி வாங்கணும். அது எப்படின்னா, இப்போ பாரு 4.7% குறைந்த ஸ்ட்ரக்சரல் பிரச்சனை. அதாவது அடுத்து எல்னினோ அபாயம், அந்த அபாயம், மழை வரல, அதெல்லாம் வரலன்னு சொல்லுது. அப்போ அதில் வந்து நமக்கு வந்து சாகுபடிலாம் எதுவுமே சரியாக வராது. விளைச்சல்னாக்க பசி கொடுமை அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்துச்சுன்னா விளைச்சல் இருக்கா, விளைச்சல்னா தொழில் விளைச்சிருக்கா, தொழில் விளைச்சி இல்லைனாக்கா அப்போ அந்த கிராமமே அப்படியே முடங்கும், ரெவன்யூ இருக்காது. இதையெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையெல்லாம் சமாளிக்கிறது, இது இல்லாமல் 2036 2 ட்ரில்லியன் அடையணும், 1.5 ட்ரில்லியன் அடையணுங்கிற வாக்குறுதி வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5மே மிகப்பெரிய அவங்களுக்குரிய சவால்கள். இதை எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது இது பெரிய சவால். போகிற போக்கில் இது யூ cannot ஜட்ஜ். ஆனால் என்னை பொறுத்தவரை வட இந்தியர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பட்ஜெட்டை இது ஒரு தமாக்கா பட்ஜெட்டு, இது வின்னாகக்கூடிய பட்ஜெட்னு அவங்க சொல்கிறான், அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனால் நமக்கு இவ்வளோ வருஷமாக இருந்துட்டு சடனாக வந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் தமிழ்நாட்டிலலாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கருக்கு. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி என் லைஃப்பில் நான் பார்த்த மாற்றங்கள் இதெல்லாம் வரும்போது நடந்துரும் போல் இருக்கே அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. இப்போ இந்த பட்ஜெட் என்னென்னா, என் கஜானா காலிங்கிற ஒத்துக்கிட்டு என் வீடு சரியில்லைங்கிறத ஒத்துக்கிட்டா, தகப்பனார சொல்கிறேன் என் வீடு சரியில்லை, இருக்கிற நிலைமையை ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இருக்கிற சொல்லிவிட்டு இதை வச்சு நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன், அது இல்லாமல் என் மக்களுக்கும் நான் நிறையா பண்ணுவேங்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத வரப்போகிற பட்ஜெட்டில் நம்ம விரிவாக அதை பற்றி பேசுவோம். நம்ம சார் இந்த பட்ஜெட் யாருக்கான பட்ஜெட்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? உண்மையாக சொல்ல போனோம்னா இளைஞர்களுக்கான பட்ஜெட், ஜென்சி பட்ஜெட்டு. இதை உட்காந்து நீ எல்லா பேஜும் நீ உட்காந்து படிச்சுன்னா ஃபைனலி யூ வில் கம் டு நோ தட் திஸ் இஸ் ஜென்சி பட்ஜெட். என்னென்னா இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் பட்ஜெட். என்ன எப்படி பாரு, கல்வி, பள்ளிக்கல்வியில் 44,000 கோடி, ஓகே, உயர்கல்வியில் ஒரு 8,000 கோடி, வெற்றி திறன் பயிற்சியில் ஆண்டுக்கு 20,000 இளைஞர்களுக்கு மாத உதவித்தொகை, ஓகே. அடுத்து ஏஐ எக்கனாமி மிஷன், ஓகே. அடுத்து வந்து 10 ஒலிம்பிக் மையங்கள் 50 கோடியில். அதுக்கப்புறம் அறிவகம் ஏஏ நகரம் ஆய்வு, பெண்களுக்கு தங்க திட்டங்கள் 1372 கோடியில். ஆடு மாடு அது ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து விசேஃப் வேலைவாய்ப்பு, சுகாதாரத்தில் 23,357 கோடி, இடைக்கால பட்ஜெட்டை விட 1,267 கோடி அதிகமாக இருக்குது. இது அடுத்த தலைமுறை மேலே ஒரு பெட்டு. அடுத்த தலைமுறை மேலே முதலீடு பண்ணி கேபெக்ஸை மனிதர்கள் மேலே மனித முதலீடு பண்ணி அவங்க மேலே ஒரு பெட் எடுக்கிறாங்க. ஏன்னா சரி, இளைஞர்களுக்கு லேப்டாப் தர, இளைஞர்களுக்கு சைக்கிள் தர, பெண்களுக்கு இதெல்லாம் என்னென்னா அவனை ஊக்குவிச்சு அவன் மூலியமாக வேலை செய்து, ஏன்னா அவன் படித்தாதான் அங்கே போய் வேலை செய்ய முடியும். அவன் வேலை செஞ்சால் தான் அந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் டேக்ஸ் வரும். அந்த டேக்ஸ் நீ பே பண்ணால் தான் சரி. கவர்மெண்ட்டுக்கு என்ன எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ உங்களுக்கு வருவாய் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 2,54,575 கோடி ஒன்லி வரி. நீ கட்டிடலப்பா, சொத்து வரி, ஆட்டோ வரி, குடிநீர் வரி, கரெக்டாக, பாதாள சாக்கடை வரி, என்னென்ன வரி கட்டுற எல்லா வரி வீட்டு வரி அதெல்லாம் கட்டிடல. அடுத்து வந்து முதலீடு பண்ணுவா, அதில் ஒரு டேக்ஸு, கரெக்டாக. எந்த பொருள் எடுத்தாலும் அதில் ஒரு டேக்ஸு. நம்ம கட்டுறோம்ல எல்லா டேக்ஸும், அந்த டேக்ஸு தான் அவங்களோட. அப்போ அதில் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இளைஞர்கள் மீது அவங்க முதலீடு பண்ணுறாங்க. அப்போ இளைஞர்கள் மீது முதலீடு பண்ணும்போது இது அடுத்த தலைமுறைகளுக்கான பெட்டு இந்த பட்ஜெட். இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் மக்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் சார்? அரசின் அறிவுறுத்தலின்படி நான் சொல்லிடுறேன். அரசு அறிவுறுத்தலின்படி சொல்லிடுறேன். 4 அட்வைஸ் என்னென்னா, தகுதியை இப்போயே சரி பாருங்கள். தங்க மோதிரம் செப்டம்பர் 15 தொடங்கமாகுது. அதனால் ஆவணங்களை ஆதார், குடும்ப அட்டை, வங்கி கணக்கு தயாராக வச்சுக்கணும். 2வது தரகர் வேண்டாம், தரகர் போயிடாதீங்க. புரோக்கர் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் வேண்டாம், அதான் லஞ்சமே கொடுத்தாலே அவரே வாட்ஸ்அப் கொடுக்க சொல்லிட்டார் அவர். அதனால் போயிடாதீங்க. அரசு திட்டங்களுக்கு பணம் கேட்பவர் யாராக இருக்கணும், அது மோசடி, அதான் சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. அடுத்து இ-சேவை மையம் நம்ம அரசு வாட்ஸ்அப் சேட் பாட்டை பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம அரசுன்னு சொல்லி அவங்க ஒரு வாட்ஸ்அப் சேட்டில் கொடுத்துட்டாங்க, அதை பயன்படுத்திக்க சொன்னாங்க. 3வது அறிவிப்பையும் அமலாக்கத்தையும் தனியாக பாருங்கள். பட்ஜெட் வாக்குறுதி ஜிஓ வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பேசிட்டு வரலாம். இது ஜிஓ வரணும்ல, அமலாக்கமாக தெரியணும்ல. அந்த ஜிஓ வந்ததுக்கப்புறம் அந்த ஜிஓவை பிரிண்ட் எடுத்து இதுக்கு நம்ம தகுதியா அப்படிங்கிறத அந்த இ-சேவை மையத்தில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து 1 வருஷம் கழித்து கேளுங்க. என்ன 1 வருஷம் கழித்து கேளுங்கன்னா, சொன்னது எவ்வளவு செய்தது எவ்வளோ, அதுதான் ஜனநாயகத்தோட மக்களோட வேலையே. இப்போ சொல்லிட்டாங்க 1 வருஷம் கழித்து தான் இதோட ரிசல்ட் என்னன்னு தெரியாது. பட்ஜெட்டில் சொல்லணும்னா அடுத்த நாளே வந்துட போகுது, அதெல்லாம் நடக்காது. அப்போ இது சொன்னது ஒன்று, அடுத்து இந்த 1 வருஷம் கழிச்சு தான் இதோட தெரியும். இப்போ மக்களாக செய்ய வேண்டியதுனா இந்த 4 மக்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்குது. அவர்கள் சொன்ன இடைத்தரகர்கள் இல்லாமல்
இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசு மையமும் சேவை மையமும் அந்த சாட்பாட்டை மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானது. சரியான தகவல்கள் அவர்களுக்கு பெற்றுவாங்க. கவர்மெண்ட்டுக்கே இவ்வளோ கடன் இருக்குது, பொதுமக்கள் வந்து கடன் இல்லாமல் எப்படி வாழறது சார்? ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அதாவது நீ சென்னையில் போய் இறங்கினாலே தண்டல்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கியா? தண்டல் தண்டல்னு சொல்லுவாங்க. தண்டல்னு சொன்னால் எப்படின்னா கடன் 18% 20% இருக்கும். இவர்கிட்டருந்து தண்டல் இங்கே வாங்குவார், இங்கேருந்து வாங்கி அவர் கொடுப்பாரு, அங்கேருந்து வாங்கி அவர் கொடுப்பாரு, அப்படியே மாற்றி மாற்றி வரும். ஸோ இந்த தண்டல் பிரச்சனைலாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி அதிக வட்டி, அதே மாதிரி நம்ம கிரெடிட் கார்டு யூஸு. இப்போ இந்த கடனெல்லாம் தவிர்க்கணும்னா ஒரு இளைஞனுக்கு நான் சொல்லிடுறேன், 40 வயசு ஆளுக்கு நான் பேச வரல. ஒரு இளைஞனுக்கு உன் முதல் வேலை வாய்ப்பு கிடைத்த உடனே உன்னுடைய 20% இந்திய பங்கு சந்தையில் முதலீடு. நான் சொல்கிறது ட்ரேடிங் பண்ண சொல்லல, நோ, ட்ரேடிங் பண்ணிடாத, F&O பண்ணிடாத, யூடியூப்பில் யாரையும் ஃபாலோ பண்ணாத, அந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக் எதுவும் பண்ணாத. ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக நீயே தேர்வு செய். உன்னோட முதல் சம்பளத்தில் 1000 ரூபாய் நீ பண்ணு. இப்போ எப்படின்னா முதலீடு பண்ணணுன்னா உடனே எல்லோரும் கேட்பாங்க, சார் முதலீடுங்கிற என்ன சார் பண்ணுறேன்னா, இப்போ நீ ஃபாரின் போகணுங்கிற உன் கனவு, பெரிய கனவு, அதுக்கு பாஸ்போர்ட் வேணுமா இல்லையா? வேணும். முதலீடு பண்ணணுன்னா முதல்ல என்னென்னா டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ₹1 தான். இந்தியன் அரசின் அறிவிப்புப்படி ₹1 தான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். டிமேட் அக்கௌண்ட் ₹1 ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்திய பங்குச்சந்தையில் உன்னுடைய 100, 200, 300, 400 ரூபாயிலும் உன்னுடைய முதலீட்டை தொடங்கலாம். விருப்பப்படுறவங்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அரசு இவ்வளோ கடனில் இருந்தாலும் நீ அரசே நீ நம்பியிருந்தாலும் பிற்காலத்தில் உன் குழந்தைகளை எல்லாத்தையும் காப்பாற்றணும்னா ஒரே வழி முதலீடு பண்ணுறது மட்டும்தான். முதலீடு இந்தியாவின் மேலே பெட் எடுக்கிறோம். இந்தியாவின் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. இந்தியா ஜிடிபியில் இன்றைக்கி நம்ம வந்து 6வது இடத்துல இருக்கோம். 2030 நம்ம 3வது இடத்துல இருப்போம்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா என்னுடைய வளர்ச்சி பன்மடங்காக வளர்கிறதுக்கு ஏதோ உலகத்திலேயே 7.6% வளர்ச்சி இருக்கிற ஒரே நாடு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான். அமெரிக்காவே 2.2% தான் வளர்ச்சியில். ஸோ வளர்ச்சியில் அதிகம் பார்த்திங்கன்னா இந்தியா தான். அந்த வளர்ச்சியோடு நீ இயங்கணும் அப்படின்னா வேலைக்கு போனேன், அது இல்லாமல் நிறுவனங்கள் மீது பஞ்சம். இப்போ நீ ஒன்றும் இல்லை, படித்து முடிச்சுன்னா எல்என்டிக்கு வேலைக்கு போவோம், கரெக்டாக? படித்து முடிச்சுன்னா விப்ரோக்கு போவோம், படித்து முடிச்சுன்னா இன்ஃபோசிஸ் போவோம், படித்து முடிச்சுன்னா ஏஷியன் பெயிண்ட் போவோம், படித்து முடிச்சுன்னா எஸ்பிஎல் செட்டுக்கு போவோம். அதனுடைய பங்கை வாங்கிட வேண்டியதானே? ₹100, ₹200, ₹300 அந்த பங்குகளை வாங்கும் பொழுது அந்த பங்குகள் பன்மடங்காக வளரும். இன்றைக்கி நீ போய் பாரு, நம்மளோட டைட்டன் ஷேர் இருக்குல்ல, பங்குச்சந்தையில் இருக்குது டைட்டன் ஷேரு. திரும்பி சொல்கிறேன், டிஸ்க்ளைமர், அது சொன்னதுக்காக போய் வாங்கிறாதீங்க யாரும், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அன்னைக்கு 10 கோடி ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். டைட்டன்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ப்ளஸ் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் இது சேர்ந்தது தான் டைட்டன். 10 கோடி ரூபா அன்றைக்கி முதலீடு பண்ணாங்க. இன்றைக்கி அதனோட மதிப்பு 1.5 ட்ரில்லியன். 10 கோடி போட்டது. அன்றைக்கி அதில் 100 ரூபாய்க்கு முதலீடு போட்ட ஜுன்ஜுன்வாலா இன்றைக்கி பெரிய முதலீட்டாளர். கிட்டத்தட்ட 5000, 6000 கோடியில் வருமானத்தை பெற்றிருக்காரு. அன்றைக்கி அவர் முதலீடு பண்ண 100 ரூபாயிலேருந்து பங்குகளை வாங்கினார் அவர். அன்றைக்கி 30 லட்சமோ 40 லட்சமோ போட்டார். அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பெரியவாக வளர்ந்துருந்தது. அது என்ன அர்த்தம்னா, கடுமையாக நீ உழைக்கிறத விட உழைப்பிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை சரியான இடத்துல பண்ணும் பொழுது நீ பணவீக்கத்தையும் முறியடிப்ப. உன் கடன் இல்லாமல் வாழ்க்கையை நீ வாழணும்னா ஒன்று நீ உழைக்கணும். உழைச்சதுலேருந்து 20% இந்திய பங்கு சந்தையில் யார் பற்றியும் கேட்காம நீயா ரிசர்ச் பண்ணு. குவார்டர் ரிசல்ட் பார்க்குற, இயர் ஆன் இயர் ரிசல்ட் பார்க்குற, சேல்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்குற, ப்ராஃபிட் க்ரோத் பார்க்குற, இபிஎஸ் டபுள் டிஜிட் பார்க்குற, பிஇ வந்து less than 40 பார்க்குற, பெக் ரேஷியோ 1க்கு கீழே இருக்கான்னு பார்க்குற, அதுக்கப்புறம் அவங்களோட டெட் டு ரேஷியோ 1க்கு கீழே இருக்கான்னு பார்க்குற, அடுத்து ப்ரமோட்டர் ஹோல்டிங்கு 60க்கு மேலே இருக்கான்னு பார்க்குற, அவங்க தான் ப்ளெஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குற, அடுத்து மார்க்கெட் கேப் வந்து ஸ்மால் கேப் இல்லாமல் ஒரு மிட் கேப் லார்ஜ் கேப்பில் பார்க்குற. இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு பகுப்பாய்வு செஞ்சுட்டு முதலீடு பண்ணால் அனைவரும் வெற்றியாளர்கள். அப்போ டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு இந்தியருக்கும் அவசியம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி. தேங்க்யூ விக்னேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். மில்கி மிஸ்ட் கௌகி, டேஸ்ட் தி பெஸ்ட்.